இந்த ஹாரத்தை பத்தி நான் கண்டிப்பா பேசணும். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நேத்து இந்த ஆரம் நேத்து காலையில நேத்து சாயங்காலம் வரைக்கும் இது என்னுடைய சொந்தமான என்னுடைய பொருள் கிடையாது. ஆனா காஸ்ட்லியா தெரியுது. இருக்கும்டா. அடுத்தவ காசுல ஆட்டையை போட்டு வாங்கினா நல்லா இல்லாமையா இருக்கும். 8 மணிக்கு மேல நான் வந்து கடைக்கு போயிட்டு நான் வந்து ஷோக்காக நான் வாங்கினேன். ஏங்க ஷோக்காக தங்க நகை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, நேத்து வாங்கினது. எவ்வளவு? 8.5 சவரன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நியர்லி 5,85,000. இதெல்லாம் நீங்களாச்சும் கேளுங்க. நான் கேட்கவா? கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாரு. ஐயா வாய் ஊறுதானே. நான் இவ்வளவு ஷோக்கு இத்தனை தடவை வந்திருக்கேன், எனக்கு ஒரு மோதிரம் போட்டதுல இதுவரைக்கும் உடச்சல பத்தாதா? பர்னிச்சர் மேல கை வச்ச முதல் டெட் பாடி நீதான்டா. ஏமா ஷோக்கு வர்றதுக்காக இது நகையே வாங்கியிருக்கீங்களா? நியானாவுக்கு வருவதற்காக 5,75,000 செலவு செஞ்சிருக்கீங்க. அவரை தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா. சென்டிமெண்டான இந்த பிரேஸ்லெட் அம்மா ஒரு பிரேஸ்லெட் போட்டு கொடுத்துருந்தாங்க நாங்க லவ் பண்ற டைம்ல. அது தொலைச்சிட்டேன். போட்டேன்னா அவன் பாட்டுக்கு அடிச்சிட்டு போறான். அறிவில்ல உனக்கு? ஏமா செயின விட்டு அடிச்சிட்டு போறான். பாத்துக்க மாட்டியா நீ? தங்க என்ன விலை தெரியுமா உனக்கு? என் பாய் ஃப்ரெண்ட் இப்போ ஹஸ்பண்ட் கிட்ட நான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னேன், தொலைஞ்சிருச்சு கோல்டு, தேடணும் கிடைக்கவே இல்லைன்னு. இல்லைங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை. ஸோ என்னோட அந்த இயர் பர்த்டேக்கு அவங்க எனக்காக வாங்கி கொடுத்தது. ஸோ அது ரொம்ப எனக்கு ஸ்பெஷல். இவருக்கு இதான் வேலை. நெத்திச்சுட்டி சார். நெத்திச்சுட்டி. இது வந்து எங்க ரிலேஷன்ஸ்ல யாருமே வாங்கல. அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. அத எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நான் வியர் பண்ணிடுவேன் கண்டிப்பா. ஓ, இத வாங்கி ஃபர்ஸ்ட் போட்டப்ப எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இத வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனீங்க? கோவில் திருவிழால போட்டோம். அதுக்காகவே வாங்குனது. அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. அதான் சார் நான் இங்க வந்தோனே பார்த்துட்டேன். யாரா போட்டுருக்காங்களா? அப்ப யாரும் இல்ல. அப்ப நம்ம தான் போட்டுருக்கோம். கண்டிப்பா 7.5 பவுன் கொடுத்துட்டு அந்த 5 பவுன் வாங்கியிருக்காங்க மாடலுக்காக. 7.5 பவுன் கொடுத்துட்டு 5 பவுனா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அன்னையில இருந்துதா இது புது டிசைனால அந்த ரேட்டுக்கு எடுத்துட்டோம். 5 பவுன் எங்க இருக்கு, 7.5 பவுன் எங்க இருக்கு? அதுக்குள்ள மச்சம் கம்மி அப்படின்ட்டு. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல. ஆனா அது நல்ல நகை சார். துபாயில எல்லாம் அபுதாபி இதுல எல்லாம் அது பழசாயிடுச்சு சார் ரொம்ப. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. இப்ப 2.5 பவுன் போச்சுல நட்டம்ல. அது போட முடியாம இருந்தது சார். இப்ப 5 பவுன் எடுத்து நான் பார்வையா போட்டுக்கிறேன். எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. இப்ப நீங்க சொல்றது புரியுது, பார்வையா போட்டுக்கிறேங்கிறது ஓகே. அவருக்கு பெருமை தானே சார். அவர் கூட போனா அவர் தான் வாங்கி போட்டாரு, பொண்டாட்டி நல்லா வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார். வாழ்க்கை நாடகமா என் பொறப்பு போய் கணக்கா. நல்ல நகை ஊற போயிருச்சு. செம்பு கலந்ததா வந்து உட்கார்ந்துக்கிருச்சு. இப்போ நாங்க ஹாப்பியா இருக்கோம் சார். கிட்டத்தட்ட 1,00,000 சொச்சரோ அதுல நட்டம் தானே. புடிச்சுக்கு 4 பேர் பார்க்க நீ நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, இந்த மால் எங்க எடுத்த பார். முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. அட்லீஸ்ட் இப்ப நான் போட்டு 4 பேர் பார்த்து நல்லா கௌரவமா இருக்கு, அதுக்கு அந்த 1,00,000 அடியானது ஓகே தான்ங்கறாங்க. இந்த உடஞ்ச பொருளுக்கெல்லாம் ஒப்படம் வந்து காசு கொடுப்பான். கொரோனா டயத்துல அதைத்தான் கொண்டு போய் வச்சோம். இதை வச்சோம்னா அந்த பணம் வாங்க முடியாது. முடியுமா? முடியாது. இதையும் வைக்கலாம்ப்பா. 7.5 பவுனுக்கு காசா கொடுப்பாங்க 5 பவுனுக்கு. நீங்க நாற்கடைக்கு போனாவே அழுகுறீங்கப்பா. ஒரு மூக்குந்தி வாங்கி சொன்னா மூக்கால அழுகுறீங்க. அப்ப நானா தான் எடுக்க முடியும். அங்க பாரு அவன் மட்டும் எப்படி பாக்குறானு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? நகையே ஏதாவது அவசரம்னா அடகு வைக்கிறதுக்கான ஒரு பொருள் மாதிரி நீங்க பாக்குறீங்க. அதானே உலக வழக்கம். அத விட்டுட்டு 50 பேர் சேர்ந்து ஆட்டோல வந்து அவங்க என்ன பண்றாங்க, அவசரத்துக்கு அடகு வச்சுப்போம், ஆனா குறைஞ்சபட்சம் போட்டாத அனுபவிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? எது தவறா? கிடைச்சிருச்சுடா பாயிட்டு. கேட்டியா சிவாபி? தவறு. பார்த்து நான் பொண்ணுக்கு தானே சொல்லிட்டு நல்லா பார்த்து டிசைன் பார்த்து மேற்கொண்டு காசு போட்டு வாங்குவான். சந்தோஷம் தானே? என் வாடகை பணம் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பொண்ணுக்கு போடவே மாட்டாங்க. இப்போ வந்து சொல்லிட்டு போச்சு. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அத புள்ள போட்டா உங்களுக்கு கௌரவம் கிடையாது. ஒரு பொண்டாட்டி அவங்க போட்டு போனா தான் உங்களுக்கு கௌரவம். அதான் நம்ம
அதானே சார்? அதானடா அதேடா சொல்லிரவா சொல்லுங்க சார் பணம் வச்சிருப்பாங்க, சரி அது வேஸ்டா செலவழிச்சிருவாங்கல்ல, ஒரு பொருள் எடுத்தா பொருளா இருக்கும்ல வீட்டுல. நீ அப்படி வரியா? இப்போ உங்க பிரச்சனை என்ன? அவங்க வீட்டு ஆளுங்களை வச்சு நகை சேர்த்துக்கணும், அவர் அவங்க ஆளுங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. பாபு பாபு பாபு. இப்பதான் சார் பாயிண்ட்டுக்கே வந்திருக்கீங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. எனக்கு வந்து ஒட்டியானம் வாங்கணும்னு ஆசை அப்படின்னு ஒரு பிட்டை போட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? எனக்கு வந்து ஒட்டியானம் வாங்கணும்னு ஆசை. வானம் கெட்ட பல ஆசை இருந்துச்சு ஒட்டியானம் வாங்கணும்னு, அதெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம். இன்னமும் உனக்கு அந்த ஆசை இருக்க, அதுக்கு உனக்கு வயசும் இல்லைன்னு சொன்னேன் சார். இப்படி ஒரு வார்த்தை சொன்னேங்கிற ஒரு காரணத்துக்குனால 82 கிலோ இருந்த இவங்க இன்னைக்கு 68 கிலோ ஆயிட்டாங்க. அடே பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சேனுக்கு. ஒட்டியானம் வாங்கிட்டீங்களா? குறைச்சு இப்ப வாங்கிட்டாங்க சார். நீங்க வந்து இப்போ உடம்பு குறைச்சதே ஒட்டியானதுக்காவா? கேட்ட சொல்லு முதலியா இழிக்கிற அது மட்டும் என்கிட்ட இல்ல. அதுக்கு 20 கிலோ எடை குறைச்சிருக்கீங்களா? 14 கேஜி சார். இதை எப்படி குறைச்சு வாங்கிக்கலாம் நினைச்சீங்க நீங்க? இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. எது நினைக்கிறோன்னு வாங்கிட்டோம் சார். அப்போ ஒட்டியானம் மட்டும் என்கிட்ட இல்ல, அதை வாங்கன்னு நினைச்சா வாங்கிட்டேன் சார். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. ஆமா அவனுங்கெல்லாம் யாரு? ஏன் இல்லாம இருக்கட்டும் தான் இவ்வளவு நகை இருக்கு. அது மட்டும் இல்ல சார். அது மட்டும் தானமா இல்ல, எல்லாம் சேர்த்து என்ன பண்ண போறீங்க? தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. எத்தனை பவுனு? 15 போகணும் சார். இப்ப படக்குன்னு இப்ப பூரிப்புல வெயிட் ஏறி போச்சுன்னா பொம்பளை பிள்ளை இல்லையில, அதனால வாங்கி கொடுங்க. உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லையே வாங்கி கொடுங்க. நாற்கல சார் பொண்ணு. உங்களுக்கு பொண்ணுக்கு வாங்க வேண்டிய செலவு இல்ல, அதனால எனக்கே வாங்கி கொடுங்க. மொத்தத்துல நீ நகை வாங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சார் ஒரு நகை வாங்கிட்டு ஒரு 15-20 நாள்ல மாடல் பிடிக்கிறேன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்னங்க அர்த்தம்? எப்ப பார்த்தாலும் எந்திரிச்சிட்டே இருந்த இதோ தவறுங்க. என்னங்க அர்த்தம்? 15-20 நாள்லமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க? இல்லைங்க சார், மாத்துவாங்கன்னு நினைச்சிட்டு போனோம், ஆனா அங்க மாத்தலைங்க சார். வந்துட வேண்டியதானே? முடியாதுங்க. முடியாதா? முடியாதுங்க. என்னாலே முடியல. முடியாதியா? முடியாதா? எவ்வளவு நட்டமாச்சு அதுல? சார் அதுல ஒரு 45,000 ஐயோ 45,000மா? ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. லேட்டஸ்டா போட்டா நமக்கு ஒரு சந்தோஷங்க சார். 15 days லேட்டஸ்ட்லாம் என்னமா இருக்குது? அடுத்த 15 நாள் இன்னொரு டிசைன் வந்துரும்ல. ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா என்னமோ கூன்றான். நீங்க இன்னும் ஒரு வருஷத்துல பழசாக போற ஒரு மாடலை போட்டா மாத்திக்கிட்டே இருக்க வேண்டி இருக்குமே. நமக்கு தொடர்ச்சியா நட்டம் வந்துகிட்டே தானே இருக்கும். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அது குறைஞ்சுக்கிட்டே போகும்ல தங்க. இப்ப 7.5 இருந்து 5 பவுன் ஆயிருக்குல்ல, 5 4 பவுன் ஆகும், 4 3 பவுன் ஆகும். தங்க கரையும், சேராது. கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப. ஒரு கிளாசிக்கல் மாடலை நீங்க வாங்கி போட்டுக்கிட்டா என்னன்னு கேக்குறேன். பழசு 2 பழசு நான் தெரியாம என்ன உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ அண்ணா. எனக்கு எதுவும் திட்டம்லாம் இல்லைன்னு நீங்க தப்பா நினைக்கிறீங்க. ஆமா, அந்த மனுஷனை ஏதாவது ஒரு பக்கம் காப்பாத்திடலான்னு பார்த்தா நான் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது. அவர் போட்ட பழசு 2 இருக்கு சார். அது இதை போட்டுட்டு நெக்ஸ்ட் காசு மாலை முடிஞ்சு அதுவும் முடிஞ்சிருச்சுல்ல. இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். அண்ணே நான் நினைச்சு செய்யலனே. உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணுங்கிற எண்ணத்துல தான் பேசினேன். ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்க. ஆனா வாங்கிக்கிறதுக்கு ஐடியா மட்டும் பக்காவா சேர்த்துக்கிறீங்க. கிளாசிக்கலா அதை எடுத்துருவோம். நான் சவால் விட்டது போது நான் சங்கட்ட போடுறது போ. ஃபைனான்ஸ் டிஎல் டெய்லி கட்டணும், 500 ரூபாய் கட்டணும், 50,000 வாங்கினேன். அந்த நகையை வாங்கணும் 3 மாசத்துக்கு ஒரு டைம்னு அங்கே அந்த மாதிரி டைட் பண்ணுவோம். கையில காசு வச்சுட்டு இருந்தா செலவாயிடும். இது மட்டும் தான் புரியல. ஃபைனான்ஸ் வாங்கி நீங்க வாங்குறப்ப அதுக்கு வேற வட்டி கட்டணும்ல. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. அது வட்டி டெய்லி வருமானம் வரும்போது டெய்லி கட்டிட்டோம்னா அது கண்ணுக்கு தெரியாம போயிடும் இல்லம்மா, சார். நட்டம்லமா கணக்கு பாருங்க. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். சார் அந்த நகை வந்து அவங்களுக்கு மட்டும்தான் வாங்கணுமா? யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா?
அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே. 5 பவுன்ல பிரேஸ்லெட், ஒரு பெரிய செயின், இப்படி நல்ல பெரிய ஒரு 10 விரல்ல மோதிரம், இப்படி எங்களுக்கு எடுக்க கூடாதா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும்